அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டு மக்களுக்காகவே இன்றைக்கு வாழ்ந்து சென்ற நம்மளுடைய தலைவர்கள், மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், மக்களால் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு இடத்திலுமே நினைவு கூர்ந்து அவர்கள் இன்றைக்கு தொலைதூரம் சென்றிருந்தாலுமே மக்கள் ஒவ்வொரு இடத்திலுமே பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வழிவந்த நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி ஐயா மக்களால் இன்றைக்கு மிகப்பெரிய பண்பாக அழைக்கின்ற எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் என்பதற்குரிய சான்றாக ஒவ்வொரு இடத்திலுமே மக்களுக்குரிய நலத்திட்டங்களை எடுத்துரைத்திருக்கின்றார். கால சூழல் காரணமாக இன்றைக்கு நாம் ஆட்சி அமைக்காமல் இருந்தாலும் இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடி ஐயாவுடைய பிரச்சாரத்தில் அந்த மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்த அந்த எம்எல்ஏக்கள் இன்றைக்கு நமக்கு எதிராக ஒரு சிலர் கட்சியை பிளவுபடுத்த வேண்டும், அந்த கட்சியை ஆக்கிரமை செய்ய வேண்டும் என்பதற்குரிய முறைகேடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய கட்சியினுடைய தலைமையை ஏற்காமல் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை உடனடியாக நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மாவை போல உடனடியாக கடுமையாக அவர்களை தண்டிக்கக்கூடிய அந்த கட்சியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். என்றைக்குமே நீங்கள் புரட்சி தலைவரை போல அனைவரையுமே ஆதரிக்கக்கூடிய பண்பாக பாசமாக பழகுகின்றீர்கள். ஆனால் இங்கு நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மாவை போல கடினமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபராக வேண்டும் ஐயா. தயவு கூர்ந்து இவர்களை போல ஒரு நாகரிகமற்ற ஒரு செயலை இன்றைக்கு நம்பிக்கை துரோகமாக அந்த சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களை முழுமையாக நீக்கம் செய்ய வேண்டும். இது மக்களுக்குரிய கட்சி. மக்கள் இன்றைக்கு ஒவ்வொருவருமே நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய சுயநலத்துக்காக நம்மளுடைய கட்சியினுடைய மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்சியிடம் அடமானம் வைப்பதற்குரிய துடிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்துமே கருத்தில் கொண்டு முழுமையாக இவர்களை கட்சியிலிருந்தும் அவர்களுடைய எம்எல்ஏ பதவிகள் அவர்கள் நீடிக்கக்கூடாது என்பதற்குரிய உத்தரவாதமாக அந்த 144 ஒரு தடை உத்தரவாக எடுத்து முழுமைப்படுத்த வேண்டும். எங்களுடைய நம்பிக்கை என்பது நீங்கள் மட்டுமே ஐயா. இன்றைக்கு மக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பினாமி ஒரு ரெட் ஜெயிண்ட் மூவியினுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு பினாமி நிறுவனமாக மட்டுமே ஒரு நாடக கம்பெனி சட்டமன்றத்தில் அரங்கேறி